ரூ. 15,000க்கு ஒரு மொபைல் வாங்கலாம்னு நீங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. பட் அதில எது பெஸ்ட் அப்படின்னு சொல்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோல நாம ரூ. 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நல்ல கேமரா செட்டப் இருக்க மாதிரி, 5G சப்போர்ட் இருக்க மாதிரி அண்ட் அதே சமயம் கேமிங், பேட்டரி, டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நல்லா இருக்க மாதிரியான மொபைல இந்த வீடியோல நம்ம சஜெஸ்ட் பண்ண போறோம். ஸோ ரூ. 15,000க்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைலோ இல்ல கேமிங் மொபைலோ வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு 15,000 ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மொபைலை ஓகே. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைல் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. இங்கேயும் 1080p வீடியோ 30 fpsல ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கேமிங்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே தந்து 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அண்டு பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. கேமராவுமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக வேணும், செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் பார்க்குறீங்கன்னா iQOO Z9X ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X6 Neo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ், வெப் சீரிஸ் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது தரும். அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். 1920 ஹெர்ட்ஸ் PWM டிம்மிங் இருக்கிறதால ஐக்கு அந்த பிரச்சனையும் வராது. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவுமே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் ஒரு சின்ன நெகட்டிவ், Android 13ஓட தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்டுக்கு மேலவே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது அண்ட் போக்கோ மொபைல் அப்படின்றதால நமக்கு IR பிளாட்சருமே இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 15,000 சேல் ஆகிட்டு இருக்குது. 15,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மொபைல், இப்போ புதுசாக தான் லான்ச் பண்ணாங்க. பட் Android 13ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். Android 13நாலும் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் Poco X6 Neoவை கன்சிடர் பண்ணலாம். ஓகே. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung F34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க நண்பா. அண்டு பிரைமரி கேமராவில் நமக்கு OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13ஓட இந்த மொபைல் லான்ச் ஆகிட்டு தான் Exynos 1280 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6000 mAh பேட்டரி, ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் சாம்சங் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதுல தனியாக தான் நம்ம வாங்கிக்கணும். NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே கிடையாது.
6GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 16,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டை விட ஒரு ₹1,000 எக்ஸ்ட்ரா தான் போகுது. ஸோ ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம் அண்ட் பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது அண்ட் சார்ஜரை பாக்ஸில் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த 2 நெகட்டிவ் பாயிண்ட்டுமே ஓகே. உங்களுக்கு சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED 120 Hz ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு AMOLED 120 Hz இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு தரும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7050 என்ற ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம பட்ஜெட்டை விட ₹1,000 எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. அண்ட் 16K வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் 15K கூட அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதனோட ப்ரைஸுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம் அண்டு ப்ரைமரி கேமராவை ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சார் இல்லை அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Realme P1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே IPS LCD பேனல் தான். AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ். 50 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, இதில் நமக்கு OISம் இருக்குது அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. OIS இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இது வீடியோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு அண்ட் MediaTek Dimensity 7025 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் SD ஸ்லாட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது அண்ட் Dolby Atmosம் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 15,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 15,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை நண்பா. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.